ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா சீனு ஜானகி ரகுராம் எல்லாருமே தனா இந்த போட்டியில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கவும், அப்போ தனா அந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க சுமாராக தான் விளையாடுறாங்க. என்ன எதனால இப்படிலாம் விளையாடுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மாயா உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. தனா கதிர்க்காக தான் இந்த மாதிரிக்கு போட்டியை விட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மாயாவும் கதிரும் சேர்ந்து அவங்க தனாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த போட்டியில் நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த ரவுண்டு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இங்கே பார்த்தோம்னா ஜெனிஃபரையும் அவங்க அப்பா தான் கட்டுறாங்க. அப்போ ஜெனிஃபர் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா எப்படியோ ஃபைனல் ரவுண்டில் வரப்போறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் ரவுண்டு முடியும் போது இந்த போட்டியில் நான் தான் வின் பண்ணியிருப்பேன், நம்ம ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்க போகுது, தானா எனக்காக விட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா நீ ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜெனிஃபர் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டு ஜெனிஃபர் காலில் விழுந்துடவும் அவங்களுக்கு உடனே வலியால் அவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஓடோடி வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவங்களுக்கு காலில் இந்த மாதிரிக்கு ரொம்பவே பெருசாக காயம்பட்டிருக்குது, இதனால இவங்க 6 மாதத்துக்கு கேமில் ஆடக்கூடாது அப்படின்றதாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஜெனிஃபரும் அவங்க அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜெனிஃபர் தனாவை பார்த்து கண்கலங்குறாங்க. அப்போ பக்கத்தில் வா தானா அப்படிங்கவும் தானாவும் பக்கத்தில் வராங்க. என்ன ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு இது சரியான கிடைச்ச தண்டனையாகும், என்ன இருந்தாலும் சரிதான், உன் பக்கம் தான் நியாயம் இருக்குது, என்னுடைய பேராசைனால தான் இந்த மாதிரி நடந்து போச்சுது, நீ தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே தானா கண்கலங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜெனிஃபரா அப்பாவும் தனாவை கையெடுத்து கும்பிடுறாங்க. என்னை மன்னிச்சிருதானா, குறுக்கு வழியில் போய் என் பொண்ணை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி நினச்சோம்ல, அதுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த தண்டனை தான் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுட்டு போகவும், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு தானா சொல்கிறாங்க. இல்லைம்மா இது உன்னுடைய பெருந்தன்மை, ஆனால் பணத்துக்காக நீ இந்த மாதிரிக்கு, அதாவது உன்னுடைய சூழ்நிலையை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேனே, என்னை மன்னிச்சிருமா, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தானா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரிட்ட கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீ கவலைப்பட வேண்டாம், இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் முன்கூட்டியே ஒரு பொண்ணை போட்டியில் விளையாடுறதுக்காக நான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிதான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் இப்போ அந்த மாதிரிக்கெலாம் இவங்க ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அங்கே எல்லாரும் ரகுராம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஃபைனல் ரவுண்டில் இந்த மாதிரிக்கு அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்ததுனால அதனால ஃபைனல் ரவுண்டில் தானா மட்டும் தான் இருக்கிறா, அதனால சொல்ல பண்ணுவான் தானா தான் அந்த போட்டியில் வின் பண்ணதான் நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்னுக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி தடுக்கிறாங்க, அது எப்படி ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரவுண்டில் போட்டியில் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தனால தனா தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு அறிவிக்கலாம் நீங்கள் முடியாது, ஏன்னா இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரிக்கு தனாவை எதிர்த்து போட்டி விளையாடுவாங்க அப்படிங்கும்போது, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது என்ன புதுசாக நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இது புதுசாகனா இருக்கலாம், ஆனால் எல்லாமே நம்மளாக ஏற்படுத்தினது தானே, அதனால இந்த தடவை இந்த ரூல்ஸை மாற்றிக்கிட வேண்டியது அப்படிங்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ரூல்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரகுராமும் சொல்கிறாங்க, இது என்னது புதுசாக ரூல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்து கேட்கும் போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரகுராம் உன் பொண்ணு தோத்து போயிடுவான்னு சொல்லிட்டு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் பொண்ணுக்கு எதிராக யார் விளையாடினாலும் சரி தான், என் பொண்ணு கண்டிப்பாக ஜெயிச்சு தான் தீருவான்னு எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கையும் இருக்குது, நான் அதுக்காகலாம் நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும், சரிங்க இவளுக்காக இந்த ஒரு தடவை இந்த ரூல்ஸ் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு எதிராக அந்த பொண்ணை போட்டியில் இறக்கவும், இங்கே பார்த்தோம்னா உடனே பசுபதியும் அவங்க கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை இந்த பொண்ணை பற்றி நானும் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன், இவங்க ரொம்பவே தனாவுக்கு மேலே இவங்க சூப்பராக விளையாடுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கவோ, இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது, ஆமா கார்த்தி இந்த விஷயத்தை பத்தி நீ யாருக்கிட்டுமே சொல்லல, இது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பொண்ணை வரவழைச்சிருந்தேன், ஆனா இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், நீங்க அழைச்சிட்டு வந்தது கூட நல்லதா தான் போச்சு, அப்படி மட்டும் இல்லைன்னா தானா அந்த போட்டியில் விளையாடாமையே ஃபைனலில் அவள் தான் வின் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக தானா ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஃபைனல் ரவுண்டு ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ உடனே சிவாவும் மணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பொண்ணோட பேரை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், தனாக்கு மேலே விளையாடுவான்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கவும் இப்போ மாயா சின்ன அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பொண்ணு ரொம்பவே சூப்பராக விளையாடுவான்னு, தனாவுக்கு ரொம்பவே டஃப் கொடுப்பா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதுமே சொன்ன மாதிரிக்கு அந்த பொண்ணு சூப்பராக விளையாடிட்டு இருக்கவும் தானா
வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனா வந்து சூப்பராகவே பிக்கப் பண்ணியிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி, கார்த்தி, பசுபதி இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பசுபதி சொல்கிறாங்க, என்னம்மா தனாக்கு மேலே விளையாடுவான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு தனா தோக்குற மாதிரிக்கு இருந்தது, இப்போ என்னன்னா வந்து வெளுத்து கட்டிட்டு இருக்காள் அப்படிங்கவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ கார்த்தியும் அதிர்ச்சியோட சொல்கிறாங்க, அத்தை நானும் இந்த பொண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், சூப்பராக விளையாடுவாங்கன்னு, ஆனால் தனா வந்து வெறி பிடிச்ச மாதிரில விளையாடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல, தன்னுடைய அப்பாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியா விளையாட ஆரம்பிச்சுட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா ஜானகி ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் ஃபைனல் போட்டியில் தானாவே வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. நான் இந்த மாதிரிக்கெல்லாம் விளையாடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகத்தோட கண்கலங்கிட்டு இருக்கவும் அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, உன்னை நம்பி அழைச்சிட்டு வந்தது வேஸ்ட்டாக போச்சு போலுக்கும் அப்படிங்கும்போது உடனே அவங்க வந்து கோவச்சிக்கிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தனாவுக்கு பரிசு வந்து ரகுராம் கொடுக்கவும் அவங்க கையால் வாங்கினதுக்கு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அடுத்ததான் வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா பாரதி அவங்க கொஞ்சம் எரிச்சலோட தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அது வெளிக்காட்டிக்காம அவங்க வந்து தனாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் தானா அந்த போட்டியில் நீ தான் ஜெயிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் இப்போ ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியாதான் என் பொண்ணை பற்றி அவள் தான் போட்டியில் ஜெயிப்பான்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க தனா கிட்ட வந்து அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரகுராம் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க கண்கலங்கவும் உடனே வந்து தனாவும் பார்த்து கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா எங்களை மன்னிச்சு வீட்டுக்கு வந்து நீங்களை கூப்பிட மாட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. கதிரை பார்த்ததுமே ரகுராம் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா கதிர் வந்து அவங்க ரகுராம் வந்து தாங்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. என் பொண்ணு வந்து இன்றைக்கி கஷ்டப்படுறான்னா அதுக்கு ஒன்னால தான் காரணம், என் பொண்ணை நான் ராணி மாரிக்கு நான் வச்சுருந்தேன், அது உனக்கே நல்லா தெரியும், ஆனால் இன்றைக்கி அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதா பணத்துக்காகவும் எல்லா விஷயத்துக்காகவும், இதுக்கு காரணம் நீ தானே, இப்போ கூட உன்னை அழைச்சிட்டு போய் நான் வந்து அதாவது ஏன் ஈக்குவலுக்கு உன்னை கொண்டுட்டு வர முடியும், ஆனால் அதில் எனக்கு எந்த விதத்துலையும் பெருமையே கிடையாது, என் பொண்ணு வந்து நீ சந்தோஷமாக வச்சுக்க தான் உனக்கு முடியலை, ஆனால் தயவுசெய்து என் பொண்ணையாவது நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ரகுராம் வந்து ஏற்கனவே சொன்னதை அவங்க ஃப்ளாஷ்பேக்காக கதிர் வந்து நினச்சி பார்த்துட்டு அவங்க தனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, தனா அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிருன்னு எனக்கு தெரியும் தானா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லவும் அடுத்து தனா கிட்ட வந்து கதிர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு நான் 2 வருஷம் உன்னை விட்டு பிரிய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கதிர் நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நம்ம எப்படி இருந்தாலும் சரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி காட்டணும், அதுக்காக நான் வெளியூருக்கு போய் நான் 2 வருஷம் நான் வேலை பார்க்க போகிறேன், அதனால் நீ வந்து தயவு செய்து என்னை விடு அப்படின்னு சொல்லும் போது இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தனா வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கதிர் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை என்னுடைய முடிவில் எந்தவித மாற்றமும் கிடையாது, எனக்காக ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து தனாவும் கதிரும் அவங்க வீட்டுக்கு போகவும் அப்போ வந்து தனா வந்து இதையே நினச்சி ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ அவங்க மாயாவும் ஜானகியும் வராங்க. அப்போ வந்து கதிர் இல்லாமல் இருக்கவும் உடனே வந்து தனா சோகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு கதிர் வந்து 2 வருஷம் வெளியூருக்கு போக போகிறானா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டா அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவனை பிரிஞ்சு நான் என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே வந்து அவங்க ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தானா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அம்மா நான் என்ன சொன்னாலும் ஒரு ஒத்துக்க மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியப்பா வந்து உங்கள் 2 பேரையும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டாக்கி கண்டிப்பாக வந்து கதிர் வீட்டுக்கு வந்துடுவான், பெரியப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கண்டிப்பாக அவன் போக மாட்டான், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பெரியப்பாவால் மட்டும்தான் இப்போ கதிரை போக விடாமல் தடுக்க முடியும், அதனால நம்ம பெரியப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக வந்து அவர் சந்தோஷம் தான் படுவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து மாயா ஜானகி ரகுராம் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு